சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த நிலையில் வந்து இப்போ அஜித் இடத்துல சிவகார்த்திக் கொண்டாந்து வச்சுருக்காங்க. அவர் மீண்டும் நடிப்பார். ஏன்னா ஒரு நடிகன் 50 நாள் கால் ஷீட்டில் 200 கோடி சம்பளம் வாங்குற வாழ்க்கை கிடைக்கும்னா ஒரு 5 வருஷத்தை வந்து அவர் வீணடிப்பார்னு நம்ம சொல்ல முடியும். ஜனநாயகன், பராசக்தி இந்த 2 படங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான அந்த சூழல் அறிகுறி எந்த படத்தில்? ஒரு சிலருக்கானதாக சினிமா வந்து ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நதி ஒரு இடத்துல தேங்கிருச்சுன்னா அது குட்டையாயிரும். தமிழ் சினிமா இப்போது குட்டையாகி விட்டதாங்கிற மாதிரி தான் இருக்கு. காட்டுக்குள்ளே வந்து குயில் மட்டும்தான் கூவணும், காக்கா கத்தக்கூடாது, வேறு பறவைகள் சத்தம் போடக்கூடாதுன்னா காடு நிசப்தமாகும். அதனால் தமிழ் சினிமா வந்து சிறு படங்களை வாழ வைப்பதற்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும். ஆடின காலும் பாடினவன் நிற்காதும்பாங்க. அதனால் விஜய் வந்து நடிப்பு துறையிலிருந்து உடனே விடுதலை ஆயிடுவார் என்று நான் நம்பலாம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் மலேசியாவில் தன்னுடைய ஜனநாயகன் படம் இசை வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள். தற்பொழுது தலைவராக இருந்தாலும் இதுதான் கடைசி படம், அது வரைக்கும் அவர் நடிகர் என்று குறிப்பிடுவதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட சூழலில் ஜனநாயகனும் பராசக்தி படம் குறித்தும் பல்வேறு திரைத்துறை சார்ந்த விஷயங்களையும் நம்மிடம் பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், திரைத்துறை ஆளுமை திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஜனநாயகன் ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை விஜய் மலேசியாவில் பூர்த்தி செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் அது சார்ந்து பல்வேறு வணிக ரீதியான முன்னெடுப்புகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் முன்னெடுப்புகளும் இந்த படத்தின் மூலமாக ஒரு மைலேஜ், பொலிட்டிக்கல் மைலேஜ், அதே மாதிரி வந்து ஃபிலிம் கமர்ஷியல் ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து கை கொடுக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து சிவகார்த்திகேயனுடைய அந்த பராசக்தி படம், அந்த படமும் ஜனநாயகன் வெளியீட்டுக்கு அடுத்த நாள் வெளியாக இருக்கின்றது. எப்படி விஜய்க்கு முன்பு சிவகார்த்திகேயன் தாக்கு பிடிப்பாரா? விஜய்க்கு முன்பு சிவகார்த்திகேயன் தாக்கு பிடிப்பாரா என்று கேட்பதற்கு சிவகார்த்திகேயன் வந்து அறிமுக நாயகன் கிடையாது, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதில்ல. அவர் திரைப்படத்துறைக்கு வந்து 10 ஆண்டுகள்லாம் கழித்து விட்டது. அவர் மெரினா என்கிற திரைப்படத்தில் நடித்த போதே அவர் வந்து அடையாளம் பெற்றுட்டார். அடுத்தடுத்து நிறைய காமெடி படங்கள், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நிறைய வெற்றி படங்களை அவர் வந்து தந்துட்டார். அவர் ஒரு முதன்மையான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு ஹீரோன்னு எல்லா தரப்பு அளவுலையும், குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு இடத்தை வந்து சிவகார்த்திகேயன் அடைந்து விட்டார். அதை விஜய் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேடையிலே வைத்து கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு, குழந்தைகளை பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஆரோக்கியமான அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒருவரை பிடிக்க வைக்கிறதுங்கிறது நம்ம செயற்கையாக உருவாக்க முடியாது. நீங்கள் ரசிகர் மன்றத்தில் கூட நீங்கள் வந்து நிறைய ஆள் இருக்குன்னு சொல்லி போய் சொல்லலாம், குழந்தைகளுக்கு எல்லாரையுமே பிடிக்காது. அதில் இவர் வந்து அதுலேயும் ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஆத்தராக இருக்கார். அவருடைய படங்கள் வந்து நகைச்சுவை தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. ஆக்ஷன்லேயும் அமரன்கிற படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படத்தை தந்துட்டார். அதனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதியா சிவகார்த்திகேயனாலாம் ஒரு போட்டி வந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இரட்டையாக 2 பேரை வந்து எதிரெதிராக நிறுத்துவது என்பது ஒரு நடைமுறை தான். சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த நிலையில் வந்து இப்போ அஜித் இடத்துல சிவகார்த்திக் கொண்டாந்து வச்சுருக்காங்க. யார் இடத்துலையும் யாரும் இல்லை. அது வந்து சும்மா அது ஒரு செயற்கையாக உருவாக்குறது, வியாபார போட்டிக்காக அவரா நானான்னு சொல்கிறது மாதிரி ஒரு தற்சமய போட்டி. அப்படி ஒரு செயற்கையான ஒரு வியாபார உத்திக்காக அப்படி சொல்லுவாங்களே தவிர சிவாஜி கணேசன் பாதைக்கும் எம்ஜிஆர் பாதைக்கும் கலைத்துறையில் சம்மந்தமே கிடையாது. ஒத்த கை வழங்காதவனா சிவாஜி கணேசன் நடிப்பார். எம்ஜிஆரை ஒத்த கை வழங்காதவனை காட்ட முடியுமா? அவர் இமேஜ் வேறு. அவர் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேருங்கிற மாதிரி வாள் வச்சு சண்டை வச்சு சிலம்பாட்டம்லாம் நடித்தா தான் அவரை பார்ப்பாங்க. அவர் காதல் தோல்வி அடைஞ்சு தேவதாசா நடித்தா பார்க்க மாட்டாங்க. இவர் வீரபாண்டி கட்டபொம்மன் நடித்தா தான் அதுக்கான வரவேற்பு. அதனால் தோல்வியை வந்து தாங்கக்கூடிய இடம் இருக்குல்ல, ஒரு அவலம் சார்ந்த வாழ்க்கையினுடைய துயரமான கருப்பு பக்கங்களை வந்து காட்டுகிற கதைகளில் அதிகமாக வந்து சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கார். எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் வந்து பாசிட்டிவான ரொம்ப பிரைட்டான விஷயங்களுக்கான ஒரு ஆளாகவே காட்டப்பட்டிருக்கார். எல்லா நீதிகளையும் வென்று தீர்ப்பதாக அவர் காட்டப்படுவார். எல்லா துரோகங்களையும் வந்து பார்த்து நிலை குலைபவராகலாம் அவர் நடிப்பார்.
அப்போ அவர்கள் தேர்ந்தெடுக்கிற கதை, அவர்களுடைய கலை அனுபவம் என்பது வேறுபட்டது. ஒரே அனுபவத்திற்குள்ள 2 பேரும் பயணிக்கலை, ஒரே தன்மையில் பயணிக்கலை, ஒரே வண்ணத்தில் அவங்க பயணிக்கலை. 2 பேருமே எல்லாமே வேறுபட்டவர்கள். அதுபோல தான் கமலஹாசன் எக்ஸ்பெரிமெண்ட் படம் பண்ணுவார், ரஜினிகாந்த் வந்து கமர்ஷியல் படம் தான் பண்ணுவார். அது மாதிரி விஜய் வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியல் படங்களுக்கான ஒரு ஆள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளை வந்து கவர்ற விதத்தில் எம்ஜிஆர், ரஜினி, அதே போல் விஜய், அதுக்கடுத்த இடத்துல சிவகார்த்திகேயன் நகர்றாரா? ஆமாம், அது நம்ம சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி வந்து என்னென்னா, பராசக்திங்கிற படம் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது மாணவர்களுடைய எழுச்சி என்னவா இருந்தது தமிழ்நாட்டில் என்பதை சற்றேறக்குறைய வந்து 1965 காலகட்டங்களில் நடந்ததை தற்போது மறந்திருக்கிற ஒரு தலைமுறை, அந்த தலைமுறைக்கு நினைவூட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சியான ஒரு அந்த அந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் புரட்சி மாற்றத்தை மிகப்பெரிய தியாகசீலராக கருதப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்களையே தேர்தலிலே தோற்கடிப்பதற்கு இந்திய ஆதிக்கம் வந்து காரணமாக இருந்தது. அன்றைய மத்திய அரசாங்கம் அந்த இந்திய ஆதிக்கத்தை, இந்தி மொழியை திணித்தது. அதற்கு எதிராக போராடுகிற போது மிகப்பெரிய காங்கிரஸ் என்கிற ஆலமரத்தையே சாய்க்கக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் வந்து எழுச்சி பெற்றதாக அன்றைக்கு மாறி இருந்தது என்பதனால ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லுகிற படம். ஜனநாயகன் வந்து ஏற்கனவே வந்து வேறு மொழியில் எடுக்கப்பட்ட படம், தெலுங்கில் எடுக்கப்பட்ட படம். அதனால் இப்போ வந்து பாலையா என்பவர் ஏற்கனவே நடித்த படம். அது அவருடைய அரசியலை பூஸ்டப் பண்ணுறதுக்காக, ரெண்டுமே அரசியல் படம் தான். ஆனால் அங்கே வந்து அது மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த ரிசல்ட் இங்கே கொடுக்குமா ஜனநாயகன்? இல்லை, நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் அவருடைய கடைசி படம்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க ஜனநாயகனை, அப்படி சொல்லப்படுகிறதே தவிர அது நம்பிக்கைக்குரியதான் நமக்கு தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்லாம் நடித்தவர் முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு சினிமாஸ் அவரை விட்டு போகல. தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் அப்பையும் சும்மா இருக்க மாட்டாமல் என்ன செய்கிறாருன்னா, மொரார்ஜி தேசாய் வந்து அன்றைக்கு பிரதமராக இருக்கிறாரு. அன்றைக்கு முக்கியமான அரசியல் நிபுணர்கள்ட்டெல்லாம், வல்லுநர்கள்ட்டெல்லாம் பாதி நாள் லீவ் போட்டு நடிக்கலாமான்னு கேட்குறாரு. அது சட்டத்தில் இடம் இருக்கா? சட்டத்தில் இடம் இருக்குது, அது சரியாக வராது உங்கள் இமேஜுக்கு இனிமேல் அப்படிங்கிறதுனால அதை கைவிடுங்கன்னு சொல்லி சில நண்பர்கள் அறிவுறுத்தலில் தான் கைவிட்டார். கவிஞர் வாலி கூட அவருக்காக ஒரு திரைக்கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டார், படப்பிடிப்புக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா சினிமாவுடைய ஆசை என்பது மிகப்பெரிய விஷயம் அது. ஏன்னா நிஜத்தை விட கற்பனைக்கு மவுசு கூட. நாங்கள் கூட தென்மேற்கு பருவக்காற்று என்கிற திரைப்படத்தில் ஒரு பெண் வந்து அவளே ஏற்படுத்தி உழுகிறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி, சரண்யா பொன்வண்ணனை வச்சு ஒரு காட்சி பதிவு வந்து நான் அசோசியேட் டைரக்டராக இருந்தேன், சீனு ராமசாமி இயக்கத்தில் வந்துச்சு. அப்போ அந்த கிராமத்தில் போய் நாங்கள் விசாரித்தோம், உழுகிறதுக்கு கூலி எவ்வளவு? அது 400 ரூபா தான் கூலி உழுகிறதுக்கு. அப்புறம் இப்போதைக்கு கொஞ்சம் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன், 700 வரைக்கும் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். 400 ரூபா கூலி. அப்போ அந்த படத்திலே நடித்த சரண்யா பொன்வண்ணனுக்கு 10 லட்ச ரூபா சம்பளம். உண்மையாகவே உழுகிற ஆளுக்கு வந்து 400 ரூபா தான் கூலி கொடுப்பாங்க. உழுகிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபா சம்பளம். அதனால் சினிமாவுக்கு வந்து வேறொரு பிம்பம் இருக்கிறது. உண்மையை விட மதிப்பு மிக்கதாக சினிமா மாறக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் ஜனநாயகன் கடைசி படம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அரசியலில் அவர் வந்து இப்போ தான் முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. இன்னும் கட்சி கட்டமைப்புகள்லாம் எந்த அளவுக்கு வலுவடைந்திருக்கிறது, அவருடைய அணியை வந்து யாரும் கூட்டணிக்கு வருவார்களா, அல்லது அவர் வந்து வெல்வாரா, பல கேள்விகள் இருக்குது. வென்றால் கூட சட்டமன்ற உறுப்பினராக வென்று கட்சி வெல்லுமா, அவர் வென்றால் கூட கட்சி வெல்லுமா, அதிகார மையமாக மாறுமான்னு பல சந்தேகம் இருக்குது. அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவர் மீண்டும் நடிப்பார். ஏன்னா ஒரு நடிகன் 50 நாள் கால்ஷீட்டில் 200 கோடி சம்பளம் வாங்குகிற வாழ்க்கை கிடைக்கும்னா ஒரு 5 வருஷத்தை வந்து அவர் வீணடிப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இப்போ வந்து இந்த முடிவுக்கு சொல்லப்படுகிறது, அல்லது அப்படி நம்பப்படுகிறது. நம்பப்படுகிறது தவிர அது நிஜமானு தெரியாது. ஏன்னா வேல்பாரி என்கிற சு வெங்கடேசனுடைய நாவலை வந்து படமாக்குகிற முயற்சி வந்து சங்கர் அவர்கள் வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அதில் நடிப்பதற்கு அவரோட பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதனால தான் நான் அதை சொன்னேன். ஆடின காலும் பாடின வாங்கி நிற்காதும்பாங்க. அதனால் விஜய் வந்து நடிப்புத்துறையிலிருந்து உடனே விடுதலை ஆயிடுவார் என்று நான் நம்பலை. இது கடைசி படம் இல்லை, அவர் நடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்ல வரீங்க? கடைசி படம் அல்ல, இன்னும் சில படங்கள் நடித்த பின்னாடி கடைசி படம் வரும். அது கடைசியாக அவராக எப்போ நிறுத்துகிறாரோ அப்போ தான் கடைசி படம். இப்போதைக்கு வந்து அதை நம்ம கடைசி படம்னு சொல்ல முடியாது. ஜனநாயகன், பராசக்தி, இந்த 2 படங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான இந்த சூழல் அறிகுறி எந்த படத்தில் தெரியுது? இல்லை, ரசிகர்களினுடைய கொண்டாட்டம் என்பது ஜனநாயகனாக ஓப்பனிங் பெருசாக இருக்கும். அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல ஜனநாயகனுக்கான கூட்டம் குறையும்.
பராசக்தியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் வந்து பெரிய பிரம்மாண்டம்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஆனால் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் நல்ல ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு குறைவு. ஆனால் ஓப்பனிங்கை தாண்டி அடுத்தடுத்த நாட்களில் அது பெரிய பிக்கப்புக்கு ஆளாயிரும். அதனால் 2 வகை இருக்குது சினிமாவில். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆடியன்ஸ் உள்ள வர வைக்கிறது, அது நடிகர்களுடைய வசீகரம். நடிகர்களை தாண்டி கதை அம்சத்துக்காகவும் அந்த அந்த திரைக்கதையினுடைய அமைப்புக்காகவும் அதுக்கு இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சத்துக்காகவும் இசைக்காகவும் ஆக்ஷன் காட்சிகளுக்காக வேறு சில பிடித்த விஷயங்களுக்காகவும் அந்த படம் மறுபடியும் பார்க்கப்படுவது, பெரும் கூட்டங்கள் வந்து அந்த திரையரங்கை நோக்கி வருவது அப்படிங்கிறது அது ஒரு வகை. அதனால் 2 படங்களுமே வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் அதிகம். பராசக்தி கூடுதல் கவனம் பெறும்னு நான் நம்புகிறேன். ஜனநாயகனோட பராசக்தி கூடுதல் கவனம் பெறும். நிச்சயமாக கவனம் பெறும். என்ன காரணம்னா அந்த வரலாற்று சம்பவம் இருக்குல்ல, நம்முடைய நிலம் சார்ந்த போராட்டம். இப்போ நீங்கள் இவர் படத்தில் வந்து கற்பனை காட்சிகள் இடம்பெறும். இதில் பராசக்தியில் உண்மையாகவே நடந்த சம்பவம் காட்டப்படும். எப்போவுமே உண்மையாக நடந்த சம்பவங்களை திரைப்படமாக மாற்றுகிற போது பெரிய அதிர்வை உண்டாக்கியிருக்கு. உண்மை சம்பவத்தை படமாக எடுத்து தான் சேது, உண்மை சம்பவத்தை வந்து படமாக எடுத்ததுன்னு நிறையா கதைகள் உண்டு. அந்த படங்கள்லாம் பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படங்களாக கூட மாறி இருக்கிறது. இப்போ நீங்கள் காதல் அப்படிங்கிற ஒரு படம் பாலாஜி சக்திவேல் இயக்குன படம் ஒரு உண்மை சம்பவம். அவர் வந்து வைகை எக்ஸ்பிரஸில் சக பயணி ஒருவரோடு உரையாடியதில் கிடைத்த கதை. அதனால் உண்மை சம்பவங்கள் எப்பொழுதுமே பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது என்கிற அடிப்படையில். ஏன்னா முதல் முறையாக எடுக்கப்பட்ட பிளாக் அண்ட் ஒயிட் பராசக்தியே உண்மை சம்பவங்கள் நிறைந்தது. அன்றைக்கி பர்மா அகதிகள் வந்து தமிழ்நாட்டிலுக்கு திருப்பி வந்தபோது அவர்கள் அடைந்த அவல நிலையினை கூட பர்மா பஜார் இருக்குது. அதே அதுக்கான சூடுகள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தை அது எதிரொலித்தது. அப்போ எப்பொழுதுமே தாங்கள் வாழுகிற காலத்தை எதிரொலிக்கக்கூடிய திரைப்படங்கள். நான் இலக்கியம் என்பது காலத்தை காட்டும் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எப்படி தெரியும்? பழந்தமிழர் வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்ளணும்னா கீழடி நாகரிகத்தை மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. அன்று எழுதப்பட்ட கவிதைகள், அன்று வாழ்ந்த வாழ்க்கைக்கான சாட்சியங்கள், எப்படி சேர சோழ மன்னர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு எப்படி அந்த திருக்கோயில்கள் சாட்சியாக இருக்கிறதோ, அரண்மனை சாட்சியாக இருக்கிறதோ, அது மாதிரி பாடல்கள் சாட்சியாக இருக்குது. அதனால தான் பழைய மன்னர்கள்லாம் மாங்குடி மருதன் என்னை பாடாது ஒளியட்டும்லாம் சொன்னாங்க. புலவர்களால் பாடப்படலைன்னா அந்த ஆட்சி வேஸ்ட்டு, அதிகாரம் கிடைத்தும் புண்ணியம் இல்லை, ஏன்னா புகழ் நிலைக்கப் போவதில்லை என்பதற்காக இலக்கியம்தான் புகழை நிலைக்க செய்யும். அது மாதிரி தான் சினிமாவும் ஒரு காலத்தை காட்டக்கூடிய திரைப்படங்களுக்கு ஒரு பெரிய மவுசு ஏற்படும். ஜனநாயகன் மாபெரும் வெற்றி படம், மாபெரும் கூட்டம் வரும். ஆனால் நினைவு கூறத்தக்க படத்தில் பராசக்தி வரும். ஜனநாயகன், தளபதியின் கச்சேரி, அதே போல் பார்த்தீங்கன்னா 2025 நிறைய படங்கள் வந்து பேசப்பட்டாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படங்கள்லாம் இது போன்ற நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். 2026 புதிய படைப்பாளிகள் புதிய பார்வையோடு அணுகுவார்களா 2026? இல்லை, அணுகுவதற்கான முயற்சிகளை வந்து சில இயக்குநர்கள் எடுக்கிறாங்க. இப்போ மாரி செல்வராஜ் படம் பூராமே அவர் தென் மாவட்டங்களில் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சில அடக்குமுறை நடக்கிறது என்பது, அந்த அடக்குமுறைக்கு எதிராக அவர்கள் எப்படி கிளர்ந்து எழுகிறார்களா அப்படிங்கிற காட்சிகளை வந்து ஒரு படமாக எடுக்கிறார். ஆனால் அதில் என்ன நமக்கு இருக்க ஒரு வருத்தம் அப்படின்னா, இப்போ ஆர்பி சௌத்ரி மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் இருந்தபோது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் நிறைய புதிய இயக்குநர்கள் உருவாகி கொண்டே இருந்தாங்க. புதிய கதாசிரியர்கள், ஈரோடு சவுந்தர்னு ஒருத்தர், புதிய இசையமைப்பாளர்கள், அப்போ தான் வித்யாசாகர்லாம் வர்றாரு. ஒரே சாயலில் உள்ள கதையை போய் சொல்கிறார் லிங்குசாமி, என்னப்பா வானத்தை போல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து புறக்கணிக்கவே இல்லை அவர். இல்லை உங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் எடுங்க அப்படி தான் வந்து அனுமதி கொடுக்குறாரு. ஆமாம், அப்படி பல திரைப்படங்கள் உருவாவதற்கான களம் இருந்தது. சிறு படங்கள் தயாரிப்பவர்கள் அவர்களுக்கான ஒரு பொற்காலம் ஒன்று இருந்துச்சு. பெரிய நடிகர்கள் அப்பயும் இருந்தாங்க. அப்பயும் கமலஹாசன், ரஜினிகாந்த்லாம் இருக்காங்க, விஜயகாந்த்லாம் பெரிய நடிகராக இருக்கார். ஆனாலும் ஒரு முரளி மாதிரி நடிகர்களை வைத்துக்கொண்டு ஒரு புதிய இயக்குனர் படம் பண்ணுறாருனா கூட ஒரு சிறிய கவனம் பெறுவதற்கான சாத்தியங்கள் இருந்துச்சு. இப்போ கார்ப்பரேட் மயமாக மாறி சிறிய படங்களுக்கு திரையரங்கம் கிடைப்பதில்லை, கதை படங்கள் வந்து ஓடுவதில்லை, கதாநாயக அந்தஸ்து இல்லாதனால அந்த படங்கள் பார்க்கும்படியாக வந்து யாருமே பார்வையாளர்களே வருவதில்லை, ஆடியன்ஸே இல்லை, திரையரங்கங்கள் தருவதே இல்லை என்று ஒரு போராட்டம் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால் தமிழ் சினிமாவுக்கு வந்து புதிய வருகை என்பது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் இன்றைக்கி பெரிய ஹீரோ, ஆனால் ஒரு சின்ன லோ பட்ஜெட் படம் தான் மெரினா. விஜய் சேதுபதி இன்றைக்கி பெரிய ஹீரோ, தென்மேற்கு பருவ காற்றுங்கிற ஒரு சின்ன லோ பட்ஜெட் படத்தில் தான் அவர் அறிமுகமாகிறார். இப்போ லோ பட்ஜெட் படங்களுக்கான வாழ்வாதாரம் இருக்குல்ல, அவங்களுக்கான வியாபாரம் இருக்குல்ல, அதை ஒழுங்கு செய்யாமல்
பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எடுக்கிற படங்களுக்கு மட்டுமே பிரம்மாண்டமான ஓப்பனிங் இருப்பது மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ வந்திருக்கு. இது புது ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து தப்பிக்க முடியாது. 4 கோடி ரூபா போட்டு படம் எடுத்தால் 40 லட்ச ரூபா தான் ரிட்டர்ன் வருங்கிற மாதிரி ஒரு மோசமான அவல நிலையை உருவாக்குறாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி கூட ஒரு சசிகுமார், ஒரு சிம்ரன் மாதிரி மக்களால் அறியப்பட்ட ஒரு ஹீரோ, அவங்கெல்லாம் இருந்து அதுக்குள்ளே கதை இருந்ததுனால ஓடிச்சு. சசிகுமார் இடத்துல ஒரு புதுமுகமோ, ஒரு பெரிய மார்க்கெட் இல்லாத இன்னொரு நடிகரோ, சசிகுமாருக்கே இடையில மார்க்கெட் போச்சு, அயோத்தியில் தான் மறுபடியும் வந்துச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி ஒரு இடம் வந்து இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இன்றைக்கு சினிமா வந்து கவனம் பெறுவதன் மூலமாக தான் ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளே வருவான். தேட்டரில் நல்லா ஓடின படத்தை தான் நாங்கள் ஓடிடியில் வாங்குவோன்னு சொல்கிறாங்க. ஓடிடி தளத்தில் நேரடியாக அவங்க நிறையா படத்தை வாங்கி அது அவங்களுக்கு வியாபாரம் ஆகலை. நேரடியாக மாஸ்டர் மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அவங்களால வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அது அவங்களுக்கும் சிக்கலாக அது இருக்குது. அதனால் திரையரங்கம் வந்து இன்றைக்கி வந்து சிறு படங்களுக்கான வாழ்வாதாரத்தை தந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் புதிய கலைஞர்கள் வருவாங்க. புதிய கலைஞர்களின் வருகை வந்து தடை செய்யப்பட்டதாகவும், பெரிய எஸ்டாப்ளிஷான ஆட்களுக்கு மட்டுமான பெரிய முதலைகளுக்கான இடமாக சினிமாவை மாற்றுவது. அதாவது ஒரு காட்டுக்குள்ளே வந்து குயில் மட்டும்தான் கூவணும், காக்கா கத்தக்கூடாது, வேறு பறவைகள் சத்தம் போடக்கூடாதுன்னா காடு நிசப்தமாகிவிடும். எல்லா உயிர்களுக்குமான, எல்லா பறவைகளுக்குமான சரணாலயம் வேணுமே தவிர ஒரு சிலருக்கான இடமாக மாற்றப்படுவதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதனால் தமிழ் சினிமா வந்து சிறு படங்களை வாழ வைப்பதற்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதுக்கு ஒரு நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வெளியாகின சிறை படம். இந்த சிறை படம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய படைப்பாளிகளுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த சிறை படத்தினுடைய சிறப்பு பற்றி ஒரு சில வரிகள். இல்லை, சிறை படம் வந்து என்னென்னா, உங்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய சாமானியர்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்கிறது இருக்குல்ல. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான இந்த ஆயுதப்படை காவலர் அதை சார்ந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது ஆட போலீஸு, சிங்கம் இல்லாமல் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தைக்கு கதை எழுதினவரே அவர் காவல்துறையில் பணிபுரிந்தவர். அதனால் அவருக்கு நேரடி அனுபவத்தில் இருந்து, அதனால தான் பல துறைகளில் இருந்து சினிமா வரணும். நீங்கள் மருத்துவத்துறையிலேருந்து ஒரு டாக்டர் வந்து நோயை பற்றி படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ வாழ்வே மாயத்தில் வந்து ரத்த வாந்தி எடுக்கிறாரு, புற்றுநோய்க்காரன் வந்து ரத்த வாந்தி எடுக்க மாட்டான், அது அறிவியல் உண்மை கிடையாது. முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால இரும்பு சத்து தான் ஏற்படும், அதனாலலாம் எந்த காமமும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அது ஆண்மையை பெருக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத பல விஷயங்களை வந்து சினிமா வந்து பேசியிருக்கு பல படங்களில். அதெல்லாம் நம்ம முறியடிக்கப்படணும்னா பல துறை வித்தகர்கள் வந்து திரைத்துறைக்கு பங்களிப்பு செஞ்சாதே நடக்குமே தவிர, ஒரு சிலருக்கானதாக சினிமா வந்து ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அது நதி, ஒரு இடத்துல தேங்கிருச்சுன்னா அது குட்டையாயிரும். தமிழ் சினிமா இப்போது குட்டையாகி விட்டதாங்கிற மாதிரி தான் இருக்குது. விதிவிலக்காக ஒரு வருடத்தின் மிகச்சிறந்த படங்களாக சிறை மாதிரி படங்கள் வருகிறது. ஆனால் இந்த படங்களின் தொடர்ச்சி வந்து அதிகமாகணும். மோசமான படங்கள் தொடர்ச்சியாக வருவதும், நல்ல படங்கள் எப்பொழுதாவது வருவதும் இது ஒரு குறைபாடாக நான் பார்க்குறேன். அதனால் அடுத்த ஆண்டு அதெல்லாம் மாற்றப்படும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையை விதைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்தில் தெரிவித்தமைக்கு எதைங்கிறது இணையட்டீங்க சார்.